இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. வீட்ல ஒரு பிரச்சனை மேடம். வீட்ல ஒரு பிரச்சனைனா டல்லா இருப்பாங்க, நீ என்னமோ ஜொலிக்கிற. மேடம் அதை விடுங்க. பூர்வீக நிலத்தை கோவில் கட்டிக்கோங்கன்னு மாமா எழுதி கொடுத்துட்டாருல. கேள்விப்பட்டேன். சொந்தமா தொழில் பண்ணிக்கோங்க, பணம் தரேன்னு சொல்லிட்டு அவர் தரவே இல்லை மேடம். நாங்க என்ன காலத்துக்கும் அடிமையாவே இருக்கணுமா? எங்களுக்கும் திறமை இருக்கு, எங்க கிட்ட பொறுப்பை கொடுத்தா தானே நாங்களும் எங்களை நிரூபிச்சு காட்ட முடியும்னு கொஞ்சம் குரலை வசதி பேசணும். அடேங்கப்பா, பரவாயில்லையே. ஆமா மேடம், என்னால பொறுத்துக்கவே முடியல, அதனாலதான் அப்படி பேசிட்டேன். அவரும் சரி, உங்களுக்கு திறமை இருக்குன்னா வீட்டு பொறுப்பை நீ பாத்துக்கோ, தொழில உன் புருஷன் பாத்துக்கிட்டோன்னு மொத்த பொறுப்பையும் எங்க கிட்ட கொடுத்துட்டாரு. வாவ். அதனால இப்ப வீட்டோட கண்ட்ரோல் மொத்தமா என் கையில இருக்கு. அதான் தெரியுது, கஜானாவே உன் இடுப்புக்கு வந்துருச்சு போல இருக்கு. அப்போ உன்னை சரியான நேரத்துக்கு தான் வர சொல்லிருக்கேன். சொல்லுங்க மேடம், எதுக்காக வர சொன்னீங்க? உங்க மாமா பூர்வீக இடத்து கோயிலுக்கு எழுதி வச்சுட்டா நான் விட்டுட்டு போயிடுவேன்னு நினைச்சாரா? அதெல்லாம் விட்டுட்டு போற ஆள் இல்ல இந்த வசுந்தரா தேவி. இனிமே உங்களால என்ன மேடம் பண்ண முடியும்? என்னால எதுவும் பண்ண முடியும். எனக்கு அந்த இடம் வேணும். அந்த சிலை கடிச்சு உங்க மாமாவும் ஊர்க்காரங்களும் சேர்ந்து என்ன மிரட்டி விரட்டினாங்கல்ல, அப்பவே நான் முடிவு பண்ணிட்டேன். அந்த இடத்தை எனக்கானதா மாத்தணும்னு ஒரு வெறி வந்துருச்சு. அந்த இடத்தை எனக்கு சொந்தமாக்காம விட மாட்டேன். சரி மேடம், ஆனா அது எப்படி முடியும்னு சொல்லுங்க. அவரு 1 கோடி ரூபாய் அட்வான்ஸ் வாங்கிட்டு அக்ரிமெண்ட் போட்டிருக்காரு. நியாயமா அந்த இடம் எனக்கு தான் வந்து சேரணும். ஆனா அதுக்கு தான் மாமா ஒத்துக்கலையே. அவர் யாரு ஒத்துக்கிறதுக்கு? பத்திரத்தை நானே என் பேருக்கு மாத்தி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்குவேன். பார்வதி மனசு வச்சா. நானா? என்னால எப்படி மேடம் முடியும்? ஏற்கனவே சொன்னதுதான், இத்தனை நாளா நீயும் உன் புருஷனும் பொழைக்க தெரியாத ஆளுங்களா இருந்தீங்க. இனிமையாவது 4 காசு சம்பாதிக்கிற வழிய பாருங்க. எனக்கு அந்த லேண்டோட ஒரிஜினல் டாக்குமெண்ட்டும் தாய் பத்திரமும் வேணும். அதுக்கு பதிலா நான் கொடுக்கிற டூப்ளிகேட் டாக்குமெண்ட்டை நீ அங்க வச்சிடு. இவர் ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஏஜென்ட். வணக்கங்க. வணக்கம் சார். வணக்கம். இவர் ஆர்டிஸ்ட் மேனேஜர். வணக்கம் சார். வணக்கம். இவருடைய லேப்டாப்ல ஹீரோ ஹீரோயின்ஸ் போட்டோஸ் எல்லாம் இருக்கு. அத பார்த்துட்டு யார பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்கன்னா அவங்களுக்கு என்ன பேமெண்ட்னு இவர் உங்களுக்கு சொல்லுவாரு. அது மட்டும் இல்ல, ஹேர் ஸ்டைலிஸ்ட், காஸ்டியூமர்ஸ், அசிஸ்டன்ட் பேட்டா, வந்து போற கன்வெயன்ஸ், இது எல்லாம் நம்ம அடிஷனலா பே பண்ணணும். காஸ்டியூமரை வர வச்சு ஹீரோயின் போடுற ட்ரெஸ்ஸை செலக்ட் பண்றோமா, அதுக்கான பேமெண்ட் பண்ணணும். ஆர்டிஸ்ட் சம்பந்தமா எதுவா இருந்தாலும் இவர்கிட்ட நீங்க பேசிக்கலாம். மத்த எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். சேல்ஸ் கேர்ள்ஸ் மேனேஜர் வேணும்னு சொன்னீங்கல்ல, அதுக்கு எத்தனை பேர் வேணும்னு இவர்கிட்ட சொன்னீங்கன்னா அரேஞ்ச் பண்ணிடுவார். நானும் சுந்தரம் ஆட் ஷூட் பண்றதுக்கான லொகேஷன்லாம் தேடி ஃபைனல் பண்ணிருக்கோம். பட்ஜெட்டும் வாங்கிட்டு வந்திருக்கோம். அதையும் பேசி டிஸ்கஸ் பண்ணிட்டோம்னா எல்லாத்தையும் ஃபைனல் பண்ணிடலாம். ஓகே சார். அதுக்கப்புறம் நீங்க அனுப்புன ஸ்கிரிப்ட படிச்சு பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு, எனக்கு பிடிச்சிருக்கு. ரொம்ப நன்றி சார். தேங்க் யூ so much. வெல்கம். சார், ஒரு யங் கப்பிள் கடைக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ண வர்றது தான் கான்செப்ட். ஒரு அழகான பையன் பொண்ணோட போட்டோ காட்டுங்களேன். இத பாருங்க. மருமகளே, எங்களுக்கு கொஞ்சம் அதை காட்டுமா? காட்டுமா? பாருங்க மாமா, அழகா இருக்கல்ல? மாயா, இந்த பொண்ணு நல்லா இருக்கால்ல? இல்ல அந்த பொண்ணு நடிகை நல்லா இருக்கு. நல்லா இருக்கு.
வச்சுக்க. ஓகே சார் தேங்க்யூ. ஆர்டிஸ்ட் எல்லாம் டைமுக்கு வந்துருவாங்கல்ல சார்? மேடம் காலையில 8 மணிக்கெல்லாம் ஸ்பாட்ல இருப்பாங்க மேடம். அத நான் பாத்துக்கிறேன். சரிங்க சார். 15ஆம் தேதி மார்னிங் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ரொம்ப சந்தோஷம் சார். சரி, அப்ப நாங்க கிளம்புறோம். எல்லாரும் போயிட்டு வாங்க, வரேன் வாங்க, மேடம். வாங்க. வரேன் சார். லேப்டாப் எடுத்துக்கங்க. ஆ. எப்படியாவது இந்த விளம்பரத்தை எடுத்து மீடியா, லோக்கல் சேனல்னு எல்லாத்துலயும் வர மாதிரி பாத்துக்கணும். நம்ம கடைக்கு கூட்டம் ஜே ஜேன்னு வரணும். உன் நல்ல மனசுக்கு வியாபாரம் ஓஹோன்னு நடக்குமா, கவலையே படாத. என்ன மச்சான்? கண்டிப்பா. அவங்க ஷூட்டிங்க்கு ஏற்பாடு பண்ணணும். ஆனா ஆர்டிஸ்ட் வராததுனால ஷூட்டிங் கேன்சல் ஆகும். அதனால அவங்களுக்கு ஒரு லாஸ் உண்டாகும். ஏன் அப்படி சொல்றீங்க மேடம்? அதெல்லாம் எதுக்குங்க உங்களுக்கு? உங்களால முடியுமா முடியாத அதை மட்டும் சொல்லுங்க. 15,000 ரூபாய் பேமெண்ட் தர இடத்துல 1 லட்சம் ரூபாய் தரேன்னு சொல்றீங்க. முடியாதுன்னு எப்படி சார் சொல்லுவோம்? நீங்க சொல்ற மாதிரியே பண்ணி கொடுத்துறோம் சார். அவங்க கேட்டா என்ன சொல்லுவீங்க? அன்னைக்கு போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுவோம் மேடம். குட். மேடம் நம்ம ஷூட்டிங் லொகேஷன் எங்க மேடம்? இத பாருங்க, எங்களுக்கு தேவை அங்க ஷூட்டிங் நடக்க கூடாது. எங்களுக்கு அதுதான் வேணும். அதுக்காக நாங்க எதுக்குங்க ஷூட் பண்ணணும்? புரியுது சார். ஆனா நீங்க இத முன்கூட்டியே சொல்லியிருக்கலாமே. நீங்க ஒத்துக்கணுமே. இப்ப என்ன சொல்றீங்க? மாயா மேடம் ஷூட்டிங் அன்னைக்கு அவங்க ஃபிக்ஸ் பண்ண ஆர்டிஸ்ட் யாருமே அங்க போக மாட்டாங்க. ஓகேவா சார்? ஓகே. அவங்க 2 பேருக்குமே இப்பவே செட்டில் பண்ணி அனுப்புங்க. ஆனா எங்க கிட்ட பேமெண்ட் வாங்கி எங்களை ஏமாத்தணும்னு நினைச்சீங்க. ஐயோ மேடம், அந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டேன் மேடம். அண்ணே. சரி கொடுத்துருங்க. இந்தாங்க. ரொம்ப நன்றி சார். அண்ணே அனுப்பி விடுங்க. வரேன் மேடம். வரேன் சார். மாயா, அட்வர்டைஸ்மெண்ட் ஃபிலிம் எடுத்து உன் புருஷனோட பிசினஸ பெருசா டெவலப் பண்ண பாக்குறியா? ரகுராம் குடும்பத்துல இருக்கிற யாரையும் முன்னுக்கு வர விட மாட்டேன்.